லேவியர் 22. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரேல் மக்கள் எனக்கு நேர்ச்சியாக செலுத்தும் தூய பொருட்களார் ஆரோனும் அவன் பிள்ளைகளும் என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறு. நானே ஆண்டவர். அவர்களிடம் நீ கூற வேண்டியது: உங்கள் வழிமரபினருள் எவனும் தீட்டுப்பட்டிருந்து இஸ்ரேல் மக்கள் நேர்ச்சியாக செலுத்தும் தூய பொருட்களின் அருகில் வந்தால் அவன் என்னும் இராதபடி அழிவான். நானே ஆண்டவர். ஆரோன் குடும்பத்தினரில் தொழு நோயாளியோ பிந்து ஒழுக்கு உடையவனோ இருந்தால் குணமாக மட்டும் அவன் தூய பொருட்களை உண்ண வேண்டாம். பிணத்தால் தீட்டானதை தொட்டவனும் பிந்து ஒழுகியவனும் தீட்டு என ஒதுக்கிய ஊர்வனவற்றையோ தீட்டான மனிதரையோ தொட்டவனும் மாலை வரை தீட்டுடன் இருப்பான். அவன் தூய பொருட்களை உண்ணாமல் தன் உடலை தண்ணீரால் கழுவ வேண்டும். கதிரவன் மறைந்த பின் தூய்மை அடைவான். அப்பொழுது அவன் தூய பொருட்களை உண்ணலாம், ஏனெனில் அது அவன் உணவு ஆகும். தானாய் செத்ததையும் பீறி கிழிக்கப்பட்டதையும் அவன் உண்டு தீட்டாக வேண்டாம். நானே ஆண்டவர். எனவே தூய்மையானதை தீட்டாக்குவதால் தங்கள் மேல் பாவத்தை சுமத்தி கொண்டு சாகாதவாறு நான் ஒப்படைத்தவற்றை அவர்கள் காப்பார்களாக. நானே அவர்களை தூயோராக்கும் ஆண்டவர். வேற்றினத்தார் எவரும் தூய பொருட்களை உண்ண வேண்டாம். குருவின் வீட்டுள்ள விருந்தினரும் கூலிக்காக வேலை செய்பவரும் தூய பொருட்களை உண்ண வேண்டாம். குருவின் படம் கொடுத்து வாங்கிய அடிமையும் அவன் வீட்டில் பிறந்தவனும் குருவின் உணவை உண்ணலாம். குருவின் மகள் அந்நியனை மணமுடித்திருந்தால் தூய பொருட்களை உண்ண வேண்டாம். குருவின் மகள் கைம்பெண் ஆகி அல்லது மனவிலக்கு பெற்று குழந்தைகள் அற்ற நிலையில் திரும்பி வந்து இளமையில் இருந்து தன் தந்தையோடு வாழ்ந்தது போல வாழ்ந்தாளாயின் தந்தையின் உணவில் பங்கு பெறலாம். ஆனால் பொது நிலையினரில் எவரும் அதை உண்ணலாகாது. தூய பொருளை அறியாமல் உண்பவர் அப்பொருளின் விலையில் 1/5 பங்கை கொடுத்தலாக கொடுத்து தூய பொருளுடன் குருவுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு இஸ்ரேலர் நேர்ச்சியாக அளிக்கும் புனித பொருட்களை குருக்கள் இழிவுக்கு உள்ளாக்க கூடாது. அப்புனித பொருட்களை உண்டு இழிவுக்கு உள்ளாக்குவதால் அவர்கள் தண்டம் செலுத்தும் குற்றப்பழிக்கு ஆளாவார்கள். ஏனெனில் நானே அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் மீண்டும் மோசேயிடம் கூறியது: ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் இஸ்ரேல் மக்கள் அனைவரிடமும் நீர் கூற வேண்டியது: இஸ்ரேலர் அல்லது இஸ்ரேலிடையே தங்கி இருக்கும் அந்நியர் தங்கள் பொருத்தனைக்கேற்பவோ ஆர்வ மிகுதியாலோ எரிபலியாக செலுத்தும் காணிக்கை அவரவர் விருப்பப்படியே ஆடு மாடு வெள்ளாடு எவற்றிலேனும் பழுத்த ஓர் ஆணாய் இருப்பதாக பழுத்தான எதையும் உங்களுக்காக செலுத்தலாகாது. அது ஆண்டவருக்கு உகந்தது அன்று. சிறப்பு பொருத்தனையோ தன்னார்வ காணிக்கையோ மாடுகளில் அல்லது ஆடுகளில் நல்லுறவு பலியாக செலுத்தினால் அது ஏற்கத்தக்கதாக அமைய மாசு மறுவற்றதாய் இருத்தல் வேண்டும். குருடு, ஊனம், நெறிவு, கழிச்சல் நோய், சொறி சிரங்கு முதலிய குறைபாடுள்ளவற்றை செலுத்தாமலும் அவற்றை ஆண்டவரின் பலிபீடத்தில் எரிபலியாக்காமலும் இருப்பீர்களாக. உறுப்பு ஒழுங்கற்ற ஆடோ மாடோ மகிழ்வு பலி ஆகாமல் ஆனால் அது பொருத்தனைக்கு ஏற்றதன்று. விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயம் பட்டதையும் விதை அடிக்கப்பட்டதையும் ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்கையாக ஆக்காமலும் உங்கள் நாட்டில் பலியிடாமலும் இருப்பீர்களாக. வேற்றின மக்களிடமிருந்து இத்தகையவற்றை வாங்கி உங்கள் கடவுளுக்கு உணவு படையலாக செலுத்தாதீர்கள். அவற்றின் கேடும் பழுதும் உள்ளன.
அவை உங்கள் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஒரு கன்று செம்மறி அல்லது வெள்ளாட்டுக்குட்டி பிறந்தால் 7 நாள் அளவும் தன் தாயிடம் அல்லது இருக்கட்டும். 8ஆம் நாளிலிருந்து அது ஆண்டவருக்குரிய எரிபலியாக செலுத்தப்படுவதற்கு ஏற்புடையதாகும். பசுவையும் அதன் கன்றையும் அல்லது ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் பலியிட வேண்டாம். நன்றி பலியை ஆண்டவருக்கு செலுத்தினால் அது உங்கள் சார்பாக ஏற்க தகுந்ததாக இருக்கட்டும். அன்றே அது உண்ணப்பட வேண்டும். விடியற்காலை வரை அதில் ஒன்றும் மீதியாக இருக்க வேண்டாம். நானே ஆண்டவர். என் கட்டளைகளை கடைபிடித்து அவற்றிற்கேற்ப ஒழுங்குகள். நானே ஆண்டவர். இஸ்ரேல் மக்களிடையே நான் தூயவராக கருதப்படுமாறு என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதிருங்கள். நானே உங்களை புனிதராக்கும் ஆண்டவர். உங்களுக்கு நான் கடவுளாய் இருக்குமாறு உங்களை எகிப்து நின்று அழைத்து வந்தேன். நானே ஆண்டவர். 23. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் நீ இவ்வாறு கூறு, நீங்கள் சபையாக கூடி புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவர் கூறிய விழா நாள்களாவன 6 நாட்கள் நீங்கள் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ முழுமையாக ஓய்வெடுக்கும் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. நீங்கள் வாழும் இடமெங்கும் அது ஆண்டவருக்கான ஓய்வு நாள் ஆகும். நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாட்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் விழா நாள்களாவன. மாதம் 14ஆம் நாள் மாலை ஆண்டவருக்கான பாஸ்கா ஆகும். அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்கான புளிப்பச்ச அப்ப விழா ஆகும். 7ஆம் நாள் புளிப்பச்ச அப்பங்களை உண்பீர்கள். விழாவின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள் ஆகும். அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள் ஆகும். அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆர்த்தி பலியாக கொடுப்பார். அதனை ஆர்த்தியாக காட்டுகிற அன்று ஆண்டவருக்கு எரிபலியாக ஓராண்டான பழுத்த ஆட்டுக்குட்டி ஒன்றை செலுத்துங்கள். 20 படி அளவுள்ள மரக்காலில் 10 பங்கு மிருதுவான மாவை எண்ணெயில் பிசைந்து ஆண்டவர் விரும்பும் நறுமண மிக்க எரிபலியாக உணவு படையலை செலுத்துங்கள். கால் களையம் அளவு திராட்சை பழ ரசத்தை நிர்ம படையலாக படையுங்கள். உங்கள் கடவுளின் காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் வரை அப்பமோ சுட்ட கதிரோ பச்சை கதிரோ உண்ணலாகாது. நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரும் கடைபிடிக்க வேண்டிய என்று மூல நியமம் ஆகும். ஆரத்தி பலியாக கதிர்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளில் மறுநாளிலிருந்து 7 வாரங்களை கணக்கிடவும். 7வது ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். நீங்கள் வாழும் இடங்களிலிருந்து 20 படி அளவுள்ள மரக்கால் மிருதுவான மாவில் 10 பகுதி எடுத்து புளிப்பேச்சி 2 அப்பங்களை சுட்டு அவற்றை ஆண்டவருக்கு முதற் பலனின் ஆரத்தி பலி ஆக கொண்டு வாருங்கள். இந்த அப்பத்துடன் ஓராண்டான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையையும் 2 ஆட்டுக்கிடாய்களையும் உணவு படையலோடும் நிர்ம படையலோடும் ஆண்டவருக்கு எரிபலியாக செலுத்துங்கள். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாக இருக்கும். வெள்ளாட்டு கிடாய்களில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும்
ஓராண்டான 2 ஆட்டுக்குட்டிகளை நல்லுறவு பலியாகவும் செலுத்துங்கள். இந்த 2 ஆட்டுக்குட்டிகளை முதற் பலனான அப்பத்துண்டு குரு ஆண்டவர் திருமுன் ஆர்த்தி பலியாக்குவார். அவை ஆண்டவருக்கு தூயதான காணிக்கை ஆகும். அவை குருவுக்குரிய ஆகும். அந்நாளை திருப்பேரவை நாளாக அறிவிங்கள். எத்தகைய வேலையும் அன்று செய்யலாகாது. இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்று முழு நியமம் ஆகும். உங்கள் நாட்டில் நீங்கள் அறுவடை செய்யும் போது உங்கள் வயலோரத்தில் இருப்பதை முற்றிலும் அறுத்துவிடாமலும் சிந்தி கிடக்கும் கதிர்களை பொறுக்காமலும் இருங்கள். அவற்றை எளியவருக்கும் அந்நியருக்கும் விட்டு விடுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூறு, 7ஆம் மாதம் முதல் நாள் உங்களுக்கு ஓய்வு நாள் ஆகும். அதை திருப்பேரவையாக கூடி எக்காலம் ஊதி கொண்டாடுங்கள். எத்தகைய வேலையும் அன்று செய்யாமல் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவ கழுவாய் நாள் ஆகும். புனித சபை கூடும் நாள் ஆகும். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். அந்த நாளில் எத்தகைய வேலையும் செய்யாதிருங்கள். ஏனெனில் அது கடவுளாகிய ஆண்டவரின் திருமுன் உங்களுக்காக பாவ கழுவாய் நிறைவேற்றும் நாளாகும். அந்த நாளில் தம்மை தாழ்த்தி கொள்ளாத எந்த மனிதரும் தம் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவார். அந்த நாளில் யாரேனும் ஏதாவது வேலை செய்தால் அவரை அவர் இனத்திலிருந்து அழித்து விடுவேன். நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது உங்கள் தலைமுறை தோறும் நீங்கள் வாழும் இடங்களில் எல்லா பின்பற்ற வேண்டிய என் முழு நியமம் ஆகும். அன்று உங்களுக்கு முழுமையான ஓய்வு நாள். அன்று உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் நாளினை மாலை முதல் மறுநாள் மாலை வரை ஓய்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது: 7ஆம் மாதம் 15ஆம் நாளன்று ஆண்டவரின் கூடார விழா தொடங்குகின்றது. அது 7 நாட்கள் தொடரும். முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்ய வேண்டாம். 7ஆம் நாள்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8ஆம் நாளன்று திருப்பேரவை கூடும். அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்யலாகாது. நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சிகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாளுக்கேற்ப எரிபலி, உணவு படையல், இரத்த பலி, நிர்ம படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்தந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள் ஆகும். நிலத்தின் பலனை சேகரிக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் நாள் ஒரு விழா ஆகும். அது 7 நாள் கொண்டாடப்பட வேண்டும். முதல் நாளும் 8ஆம் நாளும் ஓய்வு நாட்கள். முதல் நாள் கவர்ச்சிகரமான மரங்களில் பழங்களையும் பேரிச்ச ஓலைகளையும் பசுமையான தளிர்களையும் அலரி இலைகளையும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்திருங்கள். ஆண்டுதோறும் 7 நாள் இவ்விழா கொண்டாடப்பட வேண்டும். 7ஆம் மாதத்தில் அது கொண்டாடப்பட வேண்டும். இது நீங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்று முழு நியமம் ஆகும். 7 நாட்கள் கூடாரங்களில் குடியிருங்கள். இஸ்ரேலில் பிறந்த யாவரும் அவ்வாறு கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும். இஸ்ரேலரை எகிப்திலிருந்து நான் கொண்டு வந்த போது அவர்கள் கூடாரங்களில் வாழ்ந்தார்கள் என்பதை இதன் மூலம்
உங்கள் வழிமரபினர் அறிந்து கொள்வர், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இவ்வாறு மோசே ஆண்டவருடைய விழாக்களின் வரலாற்றை இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்துரைத்தார்.